நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று ஏசப்பா அந்த நாள் உங்களை பார்த்து சொல்கிறாரு. நீங்கள் திணறி போயிருக்கலாம். நம்ம எந்த வழியில் போட்டு இந்த வழியில் போனால் கரெக்டாக இருக்குமா, இல்லை அந்த வழியில் போனால் கரெக்டாக இருக்குமா, நம்ம எந்த பாதையை நம்ம சூஸ் பண்ணுறது அப்படிலாம் நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் ஏசப்பா இன்றைக்கி இந்த நாளில் சொல்கிறாரு, நீங்கள் அவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது அவர் உங்ககிட்ட சொல்வார், நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். ஏசப்பா அந்த நாளில் கூட சொல்கிறாரு, அவருடைய பாதை, அதாவது அவர் சொல்ல வேண்டிய பாதையில் நீங்கள் நடக்கும்போது நிச்சயமாக ஏசப்பா உங்களுடைய வாழ்க்கையை பெரிதான காரியத்தில் உங்களை உயர்த்துவாருன்னு ஏசப்பா அந்த நாளில் கூட சொல்கிறாரு. நீங்கள் அவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது நிச்சயமாக ஏசப்பா உங்களுக்கு அந்த வழியை காட்டுவார். எது நல்ல பாதை எது தீய பாதைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டி நீங்கள் நல்ல பாதையில் நடக்கும்போது ஏசப்பா கூட இந்த வேத வார்த்தையில் சொல்கிறார், நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லைன்னு என்று ஏசப்பா சொல்கிறாரு. நீங்கள் நீதியின் பாதையில் நடக்கும்போது நிச்சயமாக ஏசப்பா உங்களுக்கு நடக்க வேண்டிய ஏசப்பா உங்களுக்கு வழியை காட்டுவார். நிச்சயமாக ஏசப்பா உங்களை உயர்த்துவார். ஏசப்பா அந்த நாளை கூட சொல்கிறாரு. ஏசப்பா இந்த வார்த்தை ஏசப்பா கொண்டாங்க.